ஹலோ ஆல், ஃபேட்டி லிவர்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபேட்டி லிவர்னா லிவர்ல நமக்கு கொழுப்பு கட்டிங்க இருக்கும். ஸோ அது யாருக்கெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே மெயின்லி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான். அண்ட் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்க, உடல் பருமன் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க. இது எதுக்கு ஆகுது பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபேட்ஸ் சாப்பிட்றதுனாலயா? கிடையவே கிடையாது. இதுவுமே கார்போஹைட்ரேட் சாப்பிட்றதுனால தான். நிறைய மாவு சத்து இருக்கிற பொருட்கள் சாப்பிட்றதுனால அந்த மாவு சத்துல ஃப்ரக்டோஸ் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் இருக்கும். இந்த ஃப்ரக்டோஸ் நம்ம பாடியில லிவர் மாத்திரத்தை ஹேண்டில் பண்ண முடியும். அது ஒரு அளவுக்கு தான் லிவர் ஹேண்டில் பண்ணும். அளவுக்கு மீறி ஜாஸ்தி நீங்க கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்க எடுக்க ஃப்ரக்டோஸ் பாடியில ஜாஸ்தி ஆச்சுன்னா லிவர் அதை ஹேண்டில் பண்ண முடியாம அதை ஃபேட்டி ஆசிட்ஸா மாத்தும், கொழுப்பா மாத்தும். அதுதான் போய் லிவர்ல சேர்ந்துட்டு ஃபேட்டி லிவர் ஆகுறது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாச்சும் பெரிய டெஸ்டிங் எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளோ எல்லாம் போக வேண்டாம். ஒரே ஒரு இன்ச் டைப் எடுத்து நம்ம தொப்புளை சுத்தி மெஷர் பண்ணுங்க. more than 100 centimeters in males and more than 90 centimeters in females. இது இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் இது. ஸோ இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும், வெயிட் லாஸ் பண்ணணும், அண்ட் மோர் ஓவர் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை ஃபர்ஸ்ட் நீங்க ரிவர்ஸ் பண்ணணும். ஆல்கஹால் இல்லை ஸ்மோக்கிங் இந்த மாதிரி ஹேபிட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் இந்த ஹேபிட்ஸை அவாய்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு டெஃபினட் ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலி சில டாக்டர்ஸ் விட்டாமின் இ கொடுப்பாங்க, ஆனால் அதோட ரோலுமே இதில் அவ்வளோ கிளியராக சொல்லப்படலை. ஸோ இந்த ஃபேட்டி லிவர் எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்க, இதனால என்ன பெருசாக ஆகிட போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிரோசிஸ் அப்படின்ற ஒரு லிவர் ஃபெயிலியருக்கான சுச்சுவேஷனோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் இந்த ஃபேட்டி லிவர். இந்த ஃபேட்டி லிவரை நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்கன்னா ஸ்டியாட்டோ ஹெப்படைட்டிஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரும். அப்படின்னா கொழுப்புனால லிவர் வீங்கிட்டு லிவர் ஃபெயிலியர் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் அதுலேருந்து சிரோசிஸ் ஆஃப் லிவர்னு ஸ்டார்ட் ஆகும். இந்த ஸ்டேஜில் மொத்தமாகவே ட்ரீட்மெண்ட் எல்லாம் எதுவுமே வேலை செய்யாத லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற அளவுக்கு கூட போகும். ஸோ இதை நீங்கள் தடுக்கிறதுக்கு இந்த இனிஷியல் ஸ்டெப்பை ரிவர்ஸ் பண்ணீங்கனாலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கிற சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே ரிவர்ஸ் பண்ணுற ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஃபாலோ ஃபார் மோர் அப்டேட்ஸ். தேங்க்யூ.